காலத்தின் குரல் காலம் 2 குரல் 8 தொடர் எண் 19. இல்லந்தோறும் மறைக்கல்வி தினந்தோறும் புத்தெழுச்சி. சமுதாயம் பாகம் 1 தொடர்ச்சி. இந்தியாவோடு தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் இலங்கையையும் சேர்த்து பருவமழை ஆசியா என்னும் பெயரால் அறிஞர் ஏஎல் பாஷாம் குறிப்பிடுகிறார். இந்நாடுகளிலெல்லாம் நெற்பயிரிடுதலே முதன்மையான தொழிலாக இருந்து வருகிறது. அரிசியே அங்கு முதன்மையான உணவுப் பொருளாகும். மக்கள் குடியேற்றம். உணவு மனிதர்களின் அடிப்படை தேவை. ஆகவே மக்கள் உணவை தேடி அலைந்து திரிந்த பண்டைய காலத்தில் எங்கு உணவுப் பொருள் கிடைத்ததோ அங்கே மக்கள் குடியேறினர். எனவே குடியேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக கருதப்படுவது உணவுதான். உலக உருண்டையில் இப்பகுதியில் மக்கள் குடியேற்றம் மிகவும் தொன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இப்பகுதியில் நெல் பயிர் விளைச்சல் மிகுதியாக இருந்தது. பழங்காலம் முதற்கொண்டு மனிதன் இங்கு தொடர்ந்து வாழ்ந்து வருவதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர். கிமு 1500 அளவில் இந்நாடுகளில் புதிய கற்கால நாகரிகம் தழைத்தோங்கியது. அதன் பிறகு பல புதிய இன மக்கள் இந்நாடுகளில் குடியேறினர். அவர்கள் தொன்மை குடிகளோடு பெரிதும் இரண்டர கலப்பதற்கு அவர்களிடையே இருந்த அரிசி உணவு சாப்பிடும் வழக்கமே ஆகும். மொழி என்பது மனதின் உள்ளே ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திப்பதும் மொழியின் ஒரு நிலையாகும். ஒரு மனிதனின் சிந்தனையானது ஒலி வடிவில் வெளிப்படுவது மொழியாகும். பலர் சேர்ந்து ஓர் இனமாக வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரே மொழி பேசுபவர்களாகவும் ஒரே பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாகவும் இருப்பர். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள அடிப்படையாக இருப்பது மொழி. எனவே மொழி என்பது ஓர் இனத்தின் புற அடையாளமாகும். ஆகவே தென்கிழக்கு ஆசிய நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் மொழிகள் பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியமாகும். உலக மொழிகளில் மிகவும் பழமையான மொழிகள் தமிழ், ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம். இந்த 6 மொழிகளில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பேசும் உயிருள்ள மொழிகள் தமிழ், சீனம். தமிழுக்கு வயது 3500. மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கீழடி கிராமத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்துள்ள தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 1500 என்று மொழி ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். தென்கிழக்கு ஆசிய மக்கள் பேசிய மொழி பாலினீசிய மலாய் மொழி. வடக்கு பகுதிகளில் மங்கோலிய மொழியின் தாக்கம் அதிகம். தீவு பகுதியில் வேறு பல மொழிகளும் பழைய மொழியுடன் கலந்துவிட்டன. இதனால் இங்கு வாழும் மக்கள் பேசும் மொழி நாட்டிற்கு நாடு வேறுபட்டு காணப்படுகிறது. எனினும் அம்மொழிகள் யாவும் பாலி எனும் ஒரே மூல மொழியில் இருந்து தோன்றியவையாகும். ஆகவே இப்பகுதியில் வாழ்ந்த மக்களிடையே மனித மாண்பும் மனித உறவும் பேணி பாதுகாப்பதற்கு அவர்களுடைய மொழி பெரிதும் உதவியாக இருந்தது. உலகில் பல இனம் பல மொழிகள் பேசிய மக்கள் வாழ்ந்ததை விவிலியத்தில் தொடக்க நூல் பாபேல் கோபுரம் கதை விளக்குகிறது என்று விவிலிய விளக்க உரையாளர்கள் கூறுகின்றனர். இந்த மக்கள் பேசிய மொழிகளின் வழியாகவும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி உள்ளதை காண்கிறோம். மக்கள் தங்கள் மொழிகளில் இறைவனை போற்றி புகழ்ந்து வாழ்ந்தனர் என்பதையும் நாம் அறிகிறோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நிலவியல் பூகோள அமைப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நிலப்பரப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயல்வோம். இந்தியாவை மேற்கு எல்லையாகவும், ஜப்பானை கிழக்கு எல்லையாகவும், சீனாவை வடக்கு எல்லையாகவும், ஆஸ்திரேலியாவை தெற்கு எல்லையாகவும் தென்கிழக்கு ஆசியா கொண்டுள்ளது. இத்தென்கிழக்கு ஆசியாவை 2 பெரும் பிரிவுகளாக பிரித்து கூறும் மரபு ஒன்று வளர்ந்து வருகிறது. முதலாவது பகுதி கிரா எனும் தீபகற்பம் வரையிலுள்ள முதன்மையான நிலப்பகுதியாகும். இப்பகுதியில் தாய்லாந்து, காம்பூச்சியா, லாவோஸ், வியட்நாம் ஆகிய நாடுகள் அடங்கும். இரண்டாவது பகுதியில் மலேசிய உலகம் அமைந்திருக்கிறது. இதில் மலேசிய தீபகற்பமும் இந்தோனேசிய பிலிப்பைன்ஸ் தீவுகளின் மாபெரும் பிறை வளைவும் சிங்கப்பூர் நகரமும் போர்னியோ தீவும் அடங்கும். இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்துத்தான் தென்கிழக்கு ஆசியா என்னும் பெயரால் நாம் சுட்டுகிறோம். இவ்விரு நிலப்பகுதிகளுக்கும் பொதுவாக சில பண்புகள் உள்ளன. அப்பண்புகள் இவற்றை ஒன்றாக இணைத்து ஒரு வடிவத்தை பெறுமாறு செய்துள்ளன. அந்நாடுகள் அனைத்தும் தீபகற்பங்களாகவோ தீவுகளாகவோ அமைந்திருப்பது அவற்றினிடையே காணப்பெறும் முதன்மையான பொதுமை பண்பாகும். இதனால் வாழ்வில் அந்நாடுகள் இயல்பாகவே ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டுள்ளன. தங்களுடைய தற்காப்பிற்கு அவை கடற்படையை நம்பி வாழ்கின்றன. சமயத்துறையில் ஓர் ஒற்றுமை இயல்பு அந்நாடுகளுக்கிடையே நின்று நிலவி வருகிறது.
இதனால் அம்மக்களிடையே ஒரு வகை ஒருமைப்பாட்டுணர்வு அறிந்தோ அறியாமலோ நெடுங்காலமாக இழையோடிச் செல்கிறது. இந்நாடுகளுக்கு வடக்கே உள்ள சீனாவும் மேற்கேயுள்ள இந்தியாவும் வரலாற்று காலம் நெடுக நாகரிகத்தின் ஒளிச்சுடரை தந்து உதவியுள்ளன. பண்டை காலத்தில் இந்தியாவின் செல்வாக்கு முதன்மையானதாகும். இடைக்காலத்தில் சீனாவின் பண்பாட்டு தாக்கம் இருந்து வருகிறது. இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் நாகரிக பரவுதலால் பைய தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு வகை கலவை நாகரிகம் உருவாயிற்று. இவ்வகையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கடமைப்பட்டனமாக இன்றும் இருந்து வருவதை எளிதில் யாரும் புறக்கணித்து விட முடியாது. என்னே இறைவனின் வழிநடத்துதல். தென்கிழக்கு ஆசிய பகுதி தீபகற்பங்களாகவோ தீவுகளாகவோ அமைந்திருந்தாலும் அவைகள் அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளிலிருந்து அகன்ற கடல்களாலும் மலைகளாலும் காடுகளாலும் வேறுபடுத்தப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் வெப்பமண்டலத்தைச் சேர்ந்த நாடுகளாக தென்கிழக்கு ஆசிய பண்பாட்டை கொண்டுள்ளன. இப்பகுதியில் வாழும் மக்கள் முதன்மையான உணவுப் பொருளாக அரிசியை நம்பியே வாழ்கின்றனர். இவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் பெரிதும் ஒப்புமை இருந்து வருகிறது. மேற்கு எரியன் முன்னாளைய நெதர்லாந்தின் நியூ கினியா தென்கிழக்கு ஆசியாவின் கிழக்கு எல்லையாகும். அரசியல் அடிப்படையில் அது இப்பொழுது இந்தோனேசியாவின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. எனினும் நிலவியல் அடிப்படையில் அது பெரிதும் ஆஸ்திரேலியாவோடு நெருங்கிய தொடர்புடையது. ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோடு இரியன் மக்கள் இனத்தொடர்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். அங்குள்ள பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள் போன்றவை எல்லாம் ஆஸ்திரேலிய நாட்டின் நெருங்கிய தொடர்பை என்பிக்கின்றன. பழங்குடி மக்கள் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோடு இனத்தொடர்பு கொண்டவர்களாக இருந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பழங்குடி மக்கள் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட தொல் பழங்காலத்திலேயே தாங்கள் அலைந்து திரிவதையும் இடம்பெயர்ந்து செல்வதையும் நிறுத்திவிட்டனர். இந்திய சீன பண்பாடுகளின் தாக்கம் உண்டாவதற்கு முன்பே அந்நாடுகளில் பழங்குடி மக்கள் நிலையாக ஓரிடத்தில் வாழத் தொடங்கிவிட்டனர். எனினும் சீனாவின் நாகரிகமும் ஆதிக்கமும் யாங்டிசி ஆற்றிலிருந்து தெற்கே பரவத் தொடங்கிய பொழுது அப்பகுதியில் நிலைத்து வாழ்ந்த பழங்குடி மக்களில் சிலர் கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்துள்ளனர். தங்களுடைய தனித்தன்மையை போற்றி காத்து கொள்ளவே அவர்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்து சென்றனர். இதன் விளைவாக கடந்த 2000 ஆண்டுகளுள் உள்நாட்டு குடியேற்றங்களும் தொடர்ந்து நடைபெறலாயின. வரலாற்று நூலின் தொடக்கத்திற்கு முற்பட்ட காலத்தில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் பலர் தென்கிழக்கு ஆசியாவின் தொல் பழங்குடிகளாக வாழ்ந்து வந்தனர். அங்கு மனித இனம் அறிவில் வளர வளர அறநெறிப்படி பைய வளர்ந்து வந்துள்ளதை தெளிவுபடுத்தும் தொல்பொருள் சின்னங்கள் பரவலாக கிடைத்துள்ளன. தொல் பழங்கால மக்கள் பயன்படுத்திய கருவிகள், வாழ்விடங்கள், அவர்களது எலும்புக்கூடுகள் போன்றவை அகழ்வாராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கண்டெடுத்துள்ள பழம்பொருட் சின்னங்களோடு ஆதி மனிதனின் மிச்சங்களை தொடர்புபடுத்தி ஆராய்ந்த அறிஞர்கள் பல அரிய உண்மைகள் புலனாகின்றன என்று கூறுகின்றனர். மனித இனம் தோன்றி வளர்ந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தை தென்கிழக்கு ஆசியாவில் கிடைத்துள்ள மனித எலும்புக்கூடுகள் எடுத்து இயம்புவதாக கூறுகின்றனர். தொடரும்.